கள்ளச்சாராயம் குடிச்சு பலியானவங்க விட அரசாங்கம் 10 லட்சம் ரூபா அவங்களுக்கு நிவாரணம் அறிவிச்சிருக்கிறது ரொம்ப கேவலமான விஷயம். அவன் சுகத்துக்காக கள்ளச்சாராயம் குடிச்சு பலியாயிட்டு இந்த 10 லட்சம் ரூபா நிவாரணம் அரசாங்கம் மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து தான் கொடுக்குது. அந்த வரிப்பணத்தை கள்ளச்சாராயம் குடிக்க நாடு முழுவதும் சாராய கடையை திறந்து வச்சுட்டு முதலமைச்சர் போதை ஒழிப்போங்கிறாரு. எப்படி போதை ஒழிக்க போறாரு? அதனால தான் இது மக்களோட தலைவிதி. வாங்கின காசுக்கு ஓட்டு போட்டாங்க, அனுபவிக்கிறாங்க. எல்லா வருஷமும் நடக்குங்க. அதுக்கு காரணம் என்னன்னா மக்களுக்கு திருந்த மாட்டேங்கிறாங்க. ஆச்சா என்ன, எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, நான் அரசியல் சார்பற்றவன். எனக்கு இந்த கட்சி பெருசு அந்த கட்சி பெருசுலாம் கிடையாது. நான் அரசியல் சார்பற்றவன். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, ஜனங்க அனுபவிக்கிறத அனுபவிச்சு தான் தீரணும். வேறு வழி இல்லை. அஜா இதெல்லாம் ரொம்ப அநியாயம். கலெக்டரை மாற்றிட்டாங்க, எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, மதுவிலக்கு போலீஸார் கூண்டோட சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் கள்ளச்சாராயம் எவன் காய்ச்சினான்னு ஒருத்தனாலும் கண்டுபிடிக்க முடியல. அவன் போய் குடித்தான் செத்தான், அது போய் விஷயம். எவன் காய்ச்சினா பப்ளிக்காக நீ ஃபோட்டோ எடுத்து பேப்பரில் பத்திரிக்கையில் போடணும். அதுதான் அரசாங்கத்தோட வேலை. தவறு நடந்தால் அது அரசாங்கம் தான் செய்யணும், அது போலீஸார் தான் பார்க்கணும். ஆனால் இதை கண்டுக்கல. அதிகாரிகளை மாற்றி என்ன பிரயோஜனம்? அவன் காய்ச்சினவனுக்கு மந்திரி சப்போர்ட் இருக்கும், எம்எல்ஏ சப்போர்ட் இருக்கும், அத்தனை சப்போர்ட் இருக்கும். அதிகாரி என்ன பண்ணுவான்? ஒன்றும் பண்ண முடியாது. அவன் குடிச்சிருச்சதான் அவன் குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபா கொடுக்க எத்தனை பேர் கவர்மெண்ட் பஸ்ஸில் அடிபட்டு சாவறான். அதுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஏதாவது கொடுத்துருக்குதா? இருங்க, நான் என்ன கேட்குறேன், கேபிஎன் டிராவல்ஸில் அடிபட்டு செத்தா அவன் குடும்பத்துக்கு கொடுக்குறான். இது அரசு பேருந்தில் அடிபட்டு செத்தா விசாரணை. அங்கே வா இங்கே வா, கலெக்டரை பாரு, தாசில்தாரை பாரு, விஓவை பாரு, எந்த ஊர் என்ன கிராமம் அப்படிங்கிற மாதிரி கேள்வியாக வருது. இப்போ கள்ளச்சாராயம் குடிச்சவனுக்கு 10 லட்சம் ரூபா நிவாரணம் கொடுத்துருக்காங்களே. கவர்மெண்ட் பஸ்ஸில் எத்தனை பேர் அடிபட்டு செத்துருக்கிறான்? அதுக்கெல்லாம் நிவாரணம் கொடுத்துருக்காங்களா? அதையெல்லாம் பேப்பரில் போட்டிருக்காங்களா? இன்றைக்கி வாய்ப்பு இல்லாத நடிகம் பூரா தமிழ்நாட்டில் தான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறான். 40 வயசு தாண்டி போச்சு, இனிமேல் எந்த நடிகை நம்ம பின்னாடி வரமாட்டா அப்படின்னு தெரிஞ்சால் ஆரம்பிக்கிறான். திரைத்துறை சொல்லாதீங்க, அவங்களுக்காக வருத்தம் தெரிவிச்சு என்ன பிரயோஜனம்? அவன் போய் குடிக்கிறதுக்கு திரைத்துறையில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? வருத்தம் ஏன் தெரிவிக்கணும் அவனுக்கு? திரைத்துறையில் இருக்கிறவன் எப்படி வருத்தம் தெரிவிப்பான்? இவன் போய் கள்ளச்சாராயம் குடிச்சுட்டு அவன் என்ன வருத்தம் தெரிவிக்க முடியும்? இதோ முந்தானத்து ரயில் ஆக்சிடென்ட் ஆகி 9 பேரோ 10 பேரோ செத்து போயிட்டான், அதுக்கே வருத்தம் தெரிவிக்கல. கள்ளச்சாராயம் விற்கிறதுக்கு மந்திரி எம்எல்ஏவே துணை இருக்கும்போது என்னங்க இவங்க எங்க குரல் கொடுக்க போறாங்க? கள்ளச்சாராயம் விற்கிறதுக்கு அதிகாரிகள் ஒரு பொறுப்பு கிடையாது. அதிகாரி நடவடிக்கை எடுப்பான். என்ன, எல்லா போலீஸ்காரனும் காசப்பட மாட்டான், நடவடிக்கை எடுப்பான். பின்னாடி இருக்கிறவன் ஆளுங்கட்சிக்காரனாக இருப்பான். அவனுக்கு பயந்து தான் தீரணும், வேறு வழி இல்லை. தெரியுதா? ஒரு எஸ்ஐ போய் ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுத்தால் அடுத்த நிமிஷம் அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துடுது. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? நான் என்ன கேட்குறேன், கலெக்டரை மாற்றி கவர்மெண்ட்டு, எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிச்சு கவர்மெண்ட்டு, மதுவிலக்கு போலீஸாரை சஸ்பெண்ட் பண்ணிச்சு கவர்மெண்ட்டு. ஏன்னு கேட்டால் கள்ளச்சாராயத்தை எவன் வைக்கிறாங்க கண்டுபிடிக்கிறது மதுவிலக்கு போலீஸார் தான். அவங்களே சஸ்பெண்ட் பண்ணிட்டா லா அண்ட் ஆர்டர் இருக்கிறவங்க போய் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இது வரைக்கும் இப்போ 30 பேர் செத்து போயிட்டான்னு சொல்லி பேப்பரில் போடுற இந்த பத்திரிக்கைக்காரங்க கள்ளச்சாராயத்தை எவன் விற்றான்னு இது வரைக்கும் ஒரு பத்திரிக்கைக்காரனும் போட கிடையாது. அப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க? எவன் விற்றா? கள்ளச்சாராயத்தை விற்றவன் போட்டாவை எடுத்து போடு. எத்தனை பேர் விற்றான்? 10 பேரா 20 பேரா? போட்டாவில் போடு. அது செய்ய மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க? எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்கிறதுக்கு மது ஒழிக்க முடியாது. அஜா மனசாட்சி உள்ள மனுஷருங்க தான் வேணும் எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்கணும்னா. காசுப்பட்டவன் எது வேணாலும் செய்வான், ஆம்பளையாகட்டும் பொம்பளையாகட்டும். அது சட்டத்துக்கு உட்பட்டோ சட்டத்துக்கு அப்பாற்பட்டோ இல்லை. காசு வேணும்னா சட்டத்துக்கு உட்பட்டு செய்யலாம், சட்டத்துக்கு அப்பாற்பட்டு செய்யலாம். அதுதான் எதிர்காலத்தில் நடக்காமல் போகுது அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. ஆச்சா, ஆனால் என்னன்னா இதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயம். என்ன, இதுக்கெல்லாம் 10 லட்சம் ரூபாய்க்கு அரசாங்கம் அறிவிக்குதுன்னா இதெல்லாம் கேவலமான விஷயம். விசாரணை கமிஷன் அறிவிச்சுக்கிறாங்க. பார்க்கலாம் எத்தனை நாளில் விசாரணை பண்ணி இந்த கேஸில் எத்தனை பேர் கைதாகிறாங்கன்னு பார்க்கலாமே. அடுத்த எலெக்ஷனு இந்த ஆளுங்கட்சி, இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அடுத்த எலெக்ஷனு வெகு தூரத்தில் இல்லை, இன்னொரு 365 நாள் தான். அஜா அதுக்குள்ளார இவங்க என்ன பண்ணுறாங்களோ பண்ணட்டும். அஜா நான் அரசியல் பேச வரல, நான் யாரையும் குறை சொல்ல வரல. ஆனால் இன்றைக்கி பேப்பரில் சாயந்தரம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கே வயிறு எரியுது. என்னடா கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்க குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபா நிவாரணம் கவர்மெண்ட்டு கொடுக்குதுன்னா
அப்போ கவர்மெண்ட்டே பூரா சாராய கடையை திறந்து வச்சுட்டு கள்ள சாராயத்தையும் விற்க அனுமதிச்சுட்டு 10 லட்சம் ரூபா கொடுக்குதுன்னா அப்போ நாட்டில் எத்தனை பேர் குடிக்காரனாவா? அட நாம செத்தாலும் பரவாயில்லையா, கவர்மெண்ட் 10 லட்சம் ரூபா கொடுக்கணும் எல்லாம் குடிப்பான்ல. இப்போ நாம செத்துட்டாலும் பரவாயில்லையா, கவர்மெண்ட் 10 லட்சம் ரூபா கொடுக்கும்போது அப்போ என்ன இருக்குது? இவங்க என்ன அரசியல் பண்ணுறாங்க? இதெல்லாம் கேவலமாக தெரியல. அதையும் இப்போ 8 லைனில் போட்டு தொங்க விட்ருக்குறாங்க. நான் சாயந்தரம் தான் பார்த்தேன், எனக்கு தலையில் அடிச்சுட்டு போனேன். போங்கடா உங்கள் கவர்மெண்ட்டு நீங்களும் அப்படின்ட்டு போனேன், அவ்வளோதான்.